வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புது கண்மாய்க்கரை உடைந்து 250 ஏக்கர் நெற்பயிர் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவது சென்னை புத்தக காட்சி வருகின்ற 27ஆம் தேதி நந்தனம் OSCA மைதானத்தில் தொடங்கும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான தீர்மானத்தின் மீது பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தன. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டில் நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை மிஸ் இந்தியா அழகியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து சைபர் மோசடி கும்பல் 1 லட்சம் ரூபாயை பறித்துள்ளது. மகள் நீண்ட நேரம் அறையை விட்டு வெளியே வராததை அறிந்த தந்தை கதவை தட்டி விசாரித்ததால் மோசடி கும்பலிடமிருந்து அவர் தப்பியுள்ளார். மோசடி கும்பலிடம் சிக்கியது எப்படி என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை புத்தக காட்சி வருகின்ற 27ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கும் என தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் பதிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.